சமாதான பிரபுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்கள் வாழ்வின் ஆதாரமாயிருந்து எங்களை வழி நடத்துகின்ற கடவுளே, கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீர் சொல்லியிருக்கின்ற தரிசனங்களை தியானிக்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலும் உடைக்கப்பட்ட இரண்டாவது முத்திரையை தியானிக்கின்ற பொழுது அது வெளிப்படுத்தும் செய்திகளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். யோவான் கண்ட விண்ணக காட்சியில் அரியணையில் அமர்ந்திருந்தவரின் வலக்கையில் ஒரு சுருள் இருந்தது. அந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி வாங்கி அதன் மீது போடப்பட்டிருந்த 7 முத்திரைகளையும் ஒவ்வொன்றாக உடைக்கிறார். இரண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளன. முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது நீ வந்து பார் என்கின்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டது. எப்படி அங்கே அமைக்கப்பட்டிருந்ததோ அதுபோலவே இரண்டாவது முத்திரை உடைக்கையிலும் நீ வந்து பார் என்கின்ற காட்சியின் தொடக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு காட்சி தொடங்குவதை சுட்டி காட்டுகிறது என்பதை முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது நாம் தியானித்தோம். எனினும் முதல் முத்திரையின் போது இடிமுழக்கத்தோடு சொல்லப்பட்ட இந்த சொற்றொடர் இப்போது சாதாரணமாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் 6ஆம் அதிகாரத்தில் வரும் காட்சிகள் ஒரு சங்கிலி தொடர் போல் சொல்லப்பட்டுள்ளன. எனவே முதலில் பலமாக சொல்லப்பட்ட வார்த்தை இப்போது அதன் தொடர்ச்சி என்பதால் சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 4ஆம் வசனத்தில் இரண்டாம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது சிவப்பான ஒரு குதிரை புறப்பட்டது என்கின்ற காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பு குதிரை இரத்தத்தின் அடையாளத்தை காட்டுவதால் அது யுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது குதிரை மற்றும் அதனுடைய செயல்பாடு பூமியிலிருந்து அமைதியை எடுப்பது என்பதும் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை மனிதனுக்கு எதிராகவும் நாட்டை நாட்டிற்கு எதிராகவும் சோகமான அழிவின் குழப்பத்தில் நிறுத்தும் அழிவு சண்டைகளாக அவை காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த சிவப்பு குதிரை தோன்றுவதன் காட்சிக்கு 2 பின்னணியங்கள் உள்ளன. ஒன்று, யோவான் காலத்தில் நடைபெற்ற உள்நாட்டு சண்டைகள் உலகை துண்டாடி கொண்டிருந்தன. பெரிய ஏரோதுவின் ஆட்சிக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 67 முதல் 37 வரை பாலஸ்தீனாவில் மட்டும் சுமார் 1,00,000 ஆண்கள் கருக்கலைப்பு புரட்சியினால் இறந்தனர் என்று வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பின்பு 66 முதல் 77 வரை எருசலேமில் போர் நடைபெற்று வந்தது. சில அறிஞர்கள் கிபி 66இல் நீரோ மன்னன் இறப்புக்கு பின்பு நடந்த உள்நாட்டு கலகத்தை சிவப்பு குதிரை காட்சியுடன் ஒப்பிடுகின்றனர். சகரியா 1ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை சொல்லப்பட்டுள்ள சிவப்பு குதிரைக்கும் இங்கு சொல்லப்பட்டுள்ள குதிரைக்கும் ஒப்புமை உள்ளதாக சில அறிஞர் பொருள்பட கோருகின்றனர். இறுதி காலத்தை குறித்து குறிப்பிடும் யூத நூல்கள் அனைத்தும் மனித உறவுகளின் சிதைவு இறுதி காலத்தில் நடைபெற வேண்டிய ஒன்று என்று குறிப்பிடுகின்றனர். சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் அண்டை வீட்டுக்காரனுக்கு எதிராகவும் நகரம் நகரத்திற்கு எதிராகவும் ராஜ்யம் ராஜ்யத்திற்கு எதிராகவும் எழும்பும் என ஏசாயா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இறைவாக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது.
தற்பொழுது மணிப்பூரில் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நடத்தும் இன கலவரங்கள் கூட இந்த வகையில் சிவப்பு குதிரையின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவனுடைய கையும் அவனுடைய அயலான் கைக்கு எதிராக இருக்கும் என சகரியா 14 குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதனுக்கும் மனிதனுக்கும், வர்க்கத்திற்கும் வர்க்கத்திற்கும் இடையில் போட்டி, லட்சியம், சுயநல ஆசை ஆகியவற்றின் அடிப்படையில் பிளவுகள் ஏற்படுதல் என்பது இன்றும் உண்மையாக இருக்கின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகில் 150க்கும் மேற்பட்ட போர்கள் ஏற்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிமிடமும் நடைபெறும் ஆயுத மோதல்களால் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலக நாடுகள் பெரும்பாலும் ஆண்டுக்கு $51 டிரில்லியன் இராணுவ செலவினங்களுக்காக பயன்படுத்துகின்றன. இந்நிலையில் 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்பட விசுவாச கூட்டத்தாரை இந்த காட்சி அழைக்கின்றது. சிவப்பு குதிரை புறப்பட்ட பொழுது அதன் மீது ஏறி இருந்தவருக்கு பெரிய பட்டயம் ஒன்று கொடுக்கப்பட்டதாக 4ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் கூறுகின்றது. பழைய ஏற்பாட்டில் பட்டயம் அல்லது வாள் என்பது போர் வீரனுக்குரிய ஒரு கருவியாக விளங்கியது. கிமு 2000ற்கு முன்னே பட்டயம் செய்யப்படுவதற்கு இரும்பும் வெண்கலமும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை 1 சாமுவேல் 13:19 நாம் அறியலாம். பட்டயம் யுத்தத்தினால் வரும் கடவுளின் நியாய தீர்ப்பை குறிக்கின்றது. கோலியாத்தின் பட்டயம் இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணி சமாதானத்தை இழந்துவிட செய்திருந்தது என 1 சாமுவேல் 17:11 படிக்கிறோம். பட்டயம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்புகளில் ஒன்று என எசேக்கியேல் 14:13-21 வரையுள்ள பகுதியில் நாம் அறிய முடியும். பட்டயத்தை நியாய தீர்ப்புக்காக பயன்படுத்துவதை அக்காலத்தில் ஆண்டவருடைய பிரமாணமாக கருதினர் என்பதை லேவியராகமம் 26:25 செப்பனியா 1 நாம் காணலாம். பட்டயம் நியாய தீர்ப்புக்காக பயன்படுகிறது என்பதை சங்கீதக்காரரும் 149 சங்கீதம் 6, 7, 8 ஆகிய வசனங்களில் விளக்குகின்றார். திருமறையில் பட்டயம் நியாய தீர்ப்புக்காக பயன்படும் செய்தி ஆதியாகமம் 3:24 ஏதேனில் உள்ள சுடரொளி பட்டயம் என்கின்ற செய்தி முதல் ஆண்டவரின் வார்த்தையாகிய பட்டயம் என்று வெளிப்படுத்தல் 19:15 வரையிலும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறியலாம். ஆண்டவரின் வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் கிறிஸ்தவனின் ஆயுதங்களில் ஒன்று என்று எபேசியர் 6:17 சொல்லுகின்றது. ஆண்டவரின் வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் மனிதனின் ஆன்மா, ஆவி இவற்றின் உள் ஆழங்களை ஊடுருவிச் செல்கின்றது என எபிரேயர் 4:12 சொல்கின்றது. எனவே நாம் இந்த ஆவியின் பட்டயமாகிய ஆண்டவரின் வார்த்தையை அனுதினமும் படித்து அனுபவமாக்கும்போது சிவப்பு குதிரையில் வருபவனின் நியாய தீர்ப்பு எனும் பட்டயத்துக்கு நாம் தப்ப முடியும். சிவப்பு குதிரை புறப்பட்ட பொழுது அதன் மீது ஏறி இருந்தவருக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் நாம் படிக்கிறோம். அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் என்று சொல்லப்படும் புதிய ஏற்பாட்டு வார்த்தைக்கு அல்லது கிரேக்க சொல்லுக்கு இருவித பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று முழுமையான அதிகாரம்,
இந்த அதிகாரம் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டு என லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றொன்று பிறர் பயன்படுத்தும்படி தரப்படுகின்ற அதிகாரம். இது அதிகாரமாய் இருக்கலாம் அல்லது சிலவற்றை செய்வதற்கான அனுமதியாய் இருக்கலாம். இந்த வகையிலான அதிகாரமே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 2வது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது சிவப்பு குதிரையின் மீது அமர்ந்திருந்தவருக்கு தரப்பட்டது. இத்தகைய அதிகாரங்கள் விண்தூதருக்கும் தரப்பட்டுள்ளன என வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எல்லாவித அதிகாரங்களையும் உற்று நோக்குகையில் ஆண்டவரே எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் படைத்தவர் என்பதை நாம் தெளிவாக அறியலாம். அதிகாரத்தை பிறருக்கு தருவதின் மூலம் ஆண்டவர் உலகை ஆளுகை செய்கின்றார். பொறுப்புள்ள மனிதருக்கு, அரசியல் அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரத்தை தருகிறவர் கடவுளே என லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரோமர் 13:1, தீத்து 3:1 ஆகிய வசனங்களிலிருந்து நாம் அறியலாம். சமாதான பிரபுவாக வந்தவர் இப்போது சிவப்பு குதிரையின் மீது ஏறியிருந்தவருக்கு சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும் அதிகாரத்தை கொடுப்பதாக நாம் இங்கே காண்கின்றோம். ஏன் அவ்வாறு செய்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அதற்கான பதிலை பிரிசப்ட் ஆஸ்டின் என்று சொல்லுகின்ற அறிஞர் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை இயேசு கிறிஸ்து கூறுகின்ற நியாய தீர்ப்பு காலத்தோடு ஒப்பிட்டு கூறுகின்றார். இந்த காலத்தை துன்ப காலம் அல்லது வேதனையின் காலம் என்றும் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து அறிகின்றோம். கடைசி நாட்களில் துன்ப காலம் வருகின்ற பொழுது இந்த சமாதானம் எடுக்கப்படுகின்றது என்பதை நாம் அறிகின்றோம். சமாதான குலைச்சல்கள் நமது இல்லங்களில், சபைகளில், சமூகத்தில் வருகின்ற பொழுது அது சிவப்பு குதிரை மீது அமர்ந்து வருபவனால் தரப்படுவது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதை அறிவது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு அமைதியின் பாலமாக சமாதான குலைச்சல்கள் ஏற்படுகின்ற இடங்களில் விளங்க ஆண்டவர் இந்த காட்சியின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போம். ஆண்டவரே, 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது சிவப்பு குதிரையின் மீது ஏறியிருந்தவருக்கு வாள் கொடுக்கப்பட்டு பூமியின் மீது சமாதான குலைச்சல் ஏற்படுவதற்கான அதிகாரமும் தரப்பட்டது என்று நாம் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தேன். ஆண்டவரே, இறுதி காலத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக சிவப்பு குதிரையின் போர்கள், அவனால் ஏற்படுத்தப்படுகின்ற பகைகள் எங்களுடைய காலத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற உணர்வோடு கூட நாங்கள் எங்களை ஆயத்தமாக உம்மை சந்திப்பதற்கு எதிர்கொள்ள தயாராக வைத்துக்கொள்ள எங்களுக்கு நல்ல இதயத்தை தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். பூமியின் மீது வாள் கொண்டு வந்து அழிக்கின்ற சூழ்நிலைகளில் ஆண்டவரே, ஆவியின் பட்டயத்தை அனுதினமும் நாங்கள் தியானித்து வாளுக்கு இரையாகாமல் ஆவியின் பட்டயத்தின்படி வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். பல்வேறு அதிகாரங்களால் பகைகளும் போர்களும் நடைபெறுகின்ற சூழ்நிலையில் உம்முடைய அதிகாரத்தை நம்பி அமைதியின் பாலமாக எங்களுடைய இடங்களில் செயல்பட அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.